டாக்டர் ராம்சி சங்கல் ராயனின் ஆன்மீக பயணம் சாதாரண வாழ்விலிருந்து ஒளியும் நம்பிக்கையும் நிரம்பிய பாதையில் தொடர்ந்தது. அவரது வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத திருப்புமுனை ஏற்பட்டது. அது தேவதூதர்களின் நேரடி வழிகாட்டுதல். தியானத்தின் போது அவர் ஒருபோதும் அனுபவிக்காத அமைதி, மனதுக்குள் பரவிய ஒளி, நெஞ்சில் ஒரு பரவசம். All these made him realize that angels are always present to guide and protect not just him but all of humanity. மென்மையான குரலும் ஒளிரும் தேவதூதர் உருவங்களும் அவரை சுற்றியிருந்த உணர்வு, பயப்படாதே, நாங்கள் உன்னுடன் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையை அவருக்குள் விதைத்தது. பலரும் உடல் நோய், மன அழுத்தம், பயம், துயரம் போன்ற பிரச்சனைகளுடன் டாக்டர் ராம்சியை அணுகினார்கள். அவர் தியானித்து தேவதூதர்களை அழைக்கும் போது அந்த மனிதர்களின் முகத்தில் அமைதி, உடலில் சக்தி, மனதில் நம்பிக்கை பிறந்தது. சிலர் பல ஆண்டுகளாக இருந்த நோயிலிருந்து திடீரென மீண்டார்கள். மன அழுத்தம், பயம், all these vanished as if a gentle hand had wiped away their pain. தேவதூதர்கள் மனதிற்குள் தெளிவான அறிவுரைகளை வழங்கினர். இந்த மனிதருக்கு இந்த ஜெபம் செய்யுங்கள், இவரது வீட்டில் இந்த சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டுதல் அவரை வழிநடத்தியது. தேவதூதர்களின் சக்தி டாக்டர் ராம்சியின் கைகளில் ஊடுருவி நோயாளிகளுக்கு அனுப்பப்பட்டது. சிலர் உடல் வலிகள், மன அழுத்தம், பயம், all these were relieved after his touch and prayers. தேவதூதர்களின் ஆற்றல் டாக்டர் ராம்சியின் வார்த்தைகளிலும் பார்வையிலும் தொட்டிலும் வெளிப்பட்டது. நீங்கள் தனியாக இல்லை, தேவதூதர்கள் உங்களை பாதுகாக்கிறார்கள் என்ற நம்பிக்கை பலரது வாழ்வையே மாற்றியது. தேவதூதர்களின் வழிகாட்டுதலுடன் வீடு, அலுவலகம், உடல், all these were cleansed of negative energies, bringing peace to homes, happiness to families and health to bodies. சில நேரங்களில் டாக்டர் ராம்ஜி தியானிக்கும் போது அறையில் மென்மையான வாசனை, ஒளிரும் ஒளி, புனித இசை, all these signal the presence of angels. டாக்டர் ராம்சி சங்கல் ராயன் தேவதூதர்களின் வழிகாட்டுதலை உணர்ந்து அதை மனிதர்களுக்கு வழங்கும் ஒரு பாலமாக ஆனார். அவரது சேவையில் தேவதூதர்கள் மறைவாக தலையிட, எதிர்மறை சக்திகள் அகல, மக்கள் ஆரோக்கியம், அமைதி, நம்பிக்கை ஆகியவற்றை மீண்டும் கண்டுபிடிக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிற நேரத்தில் தான் இது நேராக வர்றதுக்கு ஆரம்பினாங்க. ஒரு தேவதையா அப்புறம் தான் கொஞ்ச நாள் சென்றவனை தான் 4 years செய்கிற நேரத்தில் சில நேரத்தில் வாட்டர் ஃபால் சைடில் கூட செய்வோம். வாட்டர் ஃபால்னால் ஒரு சத்திரிய சண்டேனா ஒரு 100 பீப்புள் வந்துடுவாங்க ஒரு நாளைக்கு பார்க்குறதுக்கு உண்டி. அப்போ இந்த மாதிரி இந்த இடம் 100 பேருக்கு மேலே நிற்க முடியாது. ஸோ அந்த நேரத்தில் அந்த சென்டர் திறந்தது 2014 2014 தான் இதை திறந்தோம். அப்போ இதை திறக்கிற நேரத்தில் தான் இது சென்டர் திறந்தணும். திறக்காத நம்ம ஃப்ரீலான்ஸாக செஞ்சுக்கிட்டே காலமெலாம் இருக்க முடியாது. அப்போ ஒரு நாளைக்கு இவ்வளோ பேரை நம்ம பார்க்குறதுனா எப்படி மேனேஜ் பண்ண முடியாது. அப்போ தான் ஆளுங்களை ரிக்ரூட் பண்ணுறதுக்கு கிளாஸஸ் வர கண்டக்ட் பண்ணேன். இந்த ஏஞ்சலிக் கிளாஸ் தேவதை கூட எப்படி பேசுறது, எப்படி அவங்கள கூப்பிட்றது, அவங்க கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, இதெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆரம்பினேன். எக்ஸ்ட்ராக்ஷன், ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவோம். ஆத்மீகத்தில் இது என்ன இருக்குது, இது என்ன ஆத்மா, இந்த ஆத்மாவில் என்ன இருக்குது அப்படின்றது இதெல்லாம் நம்ம புரிகிறதுக்கு ஆரம்பினோம். எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே விளங்காத ஒரு நிலையில் எப்படி இந்த செய்வினை உட்காருது, எப்படி இது உட்காருது, டார்க் ஃபோர்ஸஸ் எப்படி வருது, தீய சக்தி எப்படி வருது, இதெல்லாம் நான் ரிசர்ச் பண்ணுற நேரத்தில் தான் பல இதெல்லாம் வர்றதுக்கு ஆரம்பிச்சு. அப்போ தான் புரிகிறதுக்கு ஆரம்பிச்சு. நான் இங்கே கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறதெல்லாம் எல்லாம் ப்ராக்டிக்கல்னால் ஒரு ஆல்மோஸ்ட் 50% எல்லாம் ப்ராக்டிக்கல். எப்படி அதை செய்கிறது, எப்படி அதை எடுக்கிறது. இந்த இடத்துல தேவதையே கற்றுக் கொடுத்துச்சு. தேங்காவில் எப்படி எடுத்துடலாம். ஏன்னா தேங்காய் ஏன் அந்த தேங்காய்னா அது ரொம்ப சீப்பான ஒரு ப்ராடக்ட். அதோட எனர்ஜி லெவலில் நம்மளுக்கு 3 பொருள் இருக்குது, அது தெரியும் எனக்கு. ஒன்று வைப்ரேஷன் சொல்லுவோம், ரெண்டாவது வைப்ரேஷன் பாடி வைப்ரேஷன், த கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் யூனிவர்சல் காஸ்மிக் எனர்ஜி ஓட லெவல் கனெக்ஷன் எல்லாம் எனக்கு எல்லாம் புரிகிறதுக்கு ஆரம்பிச்சு. அப்போ அந்த நேரத்தில் தான் இதெல்லாம் எனக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சு. அப்போ இந்த யுரேல்னு ஒரு தேவதை இருக்குது. இந்த யுரேல் என்ற தேவதை ஞானத்தை தோன்றுட்டோம். ஞானம்னா ஏதோ உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் புரியலனா இவங்களை கூப்பிட்டுருவேன். யுரேல் தாயே எனக்கு ஒன்றுமே விளங்கலை,
இது என்ன ஸ்பிரிச்சுவல் இதெல்லாம் அது வேறு ஃபீல் கம்ப்ளீட்லி. அப்போ உள்ளுக்கு ஆழமாக போக 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 அப்படி தண்ணி மாதிரி புரியறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா தேவதை வந்துடுறாங்க, அவங்க எது உங்களுக்கு புரியலையோ நீ கேட்டவொன்னே எல்லாம் புரியறதுக்கு ஆரம்பிடுது. அப்படி வந்தது தான் இது. ஸோ எது வேணாலும் ஏன்னா லேஸில் ரொம்ப பேருக்கு புரியாது இது. அப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் இன்டெப்த்னு சொல்லுவோம், ஸ்பிரிச்சுவல் இன்சைட்னுவாங்க. அந்த உள்ளுக்கு போகிற போக பல இதெல்லாம் புரியறதுக்கு ஆரம்பிடும். இப்போ பாருங்கள், உங்கள் ஓவரால் லெவல் எப்படி இருக்குன்னு தேவதை அப்படியே காட்டும். இந்த ஓவரால் லெவல்லாம் பார்க்குறதுலாம் லேசான விஷயம் இல்லை. சும்மா சாதுவ மனிதன் எவனுமே போயிட்டு ஓரா எனக்கு இது தெரியுது அது தெரியுதுன்னு சொல்ல முடியாது. எனக்கு ஒரு கட்டத்தில் வந்து இந்த தேர்ட் ஐ திறந்துருந்துச்சு. நான் அந்த தேர்ட் ஐ சாத்தி இருந்த காரணமே ஏன்னா பரிதாபமான ஒரு நிலையில் இருப்பாங்க சில தீய சக்திகள், இறந்த ஆத்மாவுகள், சில இதெல்லாம் வந்து ரொம்ப பரிதாபமான நிலையில் இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் பார்க்குற நேரத்தில் எனக்கு ரொம்ப பரிதாபமாயிட்டு விட்டுருவோம். அதனால் இது என்ன செய்கிறேன்னா அந்த உலகத்துக்கே அதை அனுப்பி விட்டுருவேன். அதுவும் தேவதை உதவி தான் எனக்கு இருக்குது. இறைவன் நாமத்தால் எல்லாத்தையும் இறைவன் நாமத்தால் அப்படின்னு தான் சொல்லிவிட்டு அதை கரெக்டாக அனுப்பிவிட்டோம், அது போயிடும். இந்த சேனலிங்கெல்லாம் வந்து இறைவனோட சக்தி மூலிமா தான் வர்றது. நம்மளுக்கு யாருக்குமே தானால் வர்றது ரொம்ப கஷ்டம். எனக்கு எந்த குரு எந்த வாத்தியாரும் யாருமே இல்லாத ஒரு நிலையில் யாரும் ரெஃபரன்ஸ் பண்ண போகிறீங்க, எந்த ரெஃபரன்ஸும் இல்லை. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் இல்லாததுனால தான் ரொம்ப கஷ்டம். இதுக்கு எப்படி செய்கிறது, இதுக்கு என்ன செய்கிறது, எப்படி இதுக்கு முடிவு. ஏன்னா நான் செய்கிற கேஸ் எல்லாம் வந்து ரொம்ப செவியர். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 15 ஜின் ஒரு ஆத்மாவிலேருந்து எடுக்கிறதுன்னு விளையாட்டு இல்லை. நீங்கள் விளையாடாதீங்க, இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே போயிட்டு எத்தனையோ உஸ்தாட்டு, எத்தனையோ இந்தியன் முஸ்லீம் கிளரிக்கல் மலே இந்த மாதிரி உள்ளவங்க நிறைய பேர் எடுத்திருக்காங்க. எடுக்க முடியாத உள்ளவங்களாம் இங்கே தான் வரும். ரொம்ப செவ்விய கேஸு, செய்வன கேஸு, பைத்திய கேஸ். என்னோடய ஃபேவரேட்டே பைத்திய கேஸ் தான். என்னோடய ஃபொட்டேவே பைத்திய கேஸு. மலாயில் வந்து ஒரங்கீலான்னுவாங்க. இந்த ஒரங்கீலா வந்து ரொம்ப லேஸில் செய்ய முடியாது, பைத்தியம். அவனுக்கு அது எப்படின்னா அது தேவதையை கேட்டவனை தான் அது எக்ஸ்பிளைன் பண்ணுது. மனிதனுக்கு எப்போ இறந்த ஆத்மா, இந்த இறந்த ஆத்மான்றது வந்து என்னென்னா இந்த அபார்ஷன் ஆத்மா இருக்குல்ல, அந்த ஆத்மா வந்து உடலை விட்டுருச்சு, அந்த ஆத்மா சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். அந்த ஆத்மா தான் இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆத்மா, இந்த ரெஸ்ட்லெஸ் ஆத்மான்னுவாங்க. இன்னொன்று வந்து கமிட் சூசைட். இந்த ஆத்மா உடலை விட்டுருச்சு, அந்த ஆத்மா அப்படியே சுற்றிக்கிட்டு தான் வரும். இதெல்லாம் வந்து எப்படி தெரியும்னா டைரெக்டாக உட்காந்து அது கூட பேசுவேன். அப்போ பாருங்கள், அப்போ என்ன லெவலில் வந்து எனக்கு பாதுகாப்பு கொடுத்துருச்சு. எல்லா பாதுகாப்பும் இருக்குது. இல்லைன்னா அந்த கையை வைக்க முடியாது, நீங்கள் வச்சு அப்படியே அழகாக பேசுவேன். எந்தெந்த ஜின்னு கூட பேசுவேன், மோகினி, காட்டேரி, ஜிம்பாலாங், பொந்தியான, பூச்சம், எல்லா தீய சக்தி, எந்தெந்த தீய சக்தி நீங்கள் சொல்கிறீங்களோ, ராஜா ஜின்னா அது பயங்கரமான ஜின்னு, அதெல்லாம் நீங்கள் போய் கை வைக்க முடியாது. இப்போ கூட ரீசெண்ட்லி ஒரு பெரிய கேஸ் செஞ்சேன். அவர் உட்காந்து ஆடிட்டார். இங்கே மலேசியாவில் அவ்வளோ பாராநார்மல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து செஞ்சாங்க, முடியல. நான் செஞ்சு கொடுத்தேன். இவர் சூழ்ந்த இந்த உலகத்தில் சில சக்திகள் மனிதர்களை தொடர்ந்து பின்தொடர்கின்றன. இவை உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் சந்ததியையே சிதைக்கும் சக்திகள். தீய கண்கள், பிறர் பொறாமை, வெறுப்பு, தீய எண்ணங்கள். ஒரு பார்வை போதும், உங்கள் செல்வம், சந்தோஷம், ஆரோக்கியம் எல்லாம் நிழலாய் மாறும். வீட்டில் திடீரென நோய், வியாதி, பண நஷ்டம், குழந்தைகளுக்கு கல்வி தடைகள். All these are the silent poison of the evil eye. இவை உங்கள் வீட்டில் நுழைந்து ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் சக்தியை உறிஞ்சிவிடும். தலைமுறை சாபங்கள். ஒரு தலைமுறை செய்த பாவம் பல தலைமுறைகளுக்கும் சாபமாக மாறும். மந்திரங்கள் மற்றும் அதனுடன் இணைந்த ஆவி. சிலர் உங்கள் மீது பொறாமை கொண்டு தீய மந்திரங்களை பயன்படுத்துகிறார்கள். நான் தேவதை கூட கேட்டேன்னா கொஞ்ச நேரம் சொல்லும், அது உள்ளுக்கு என்ன இருக்குப்பா சொல்லுப்பா அப்படின்னா, அது 3 ஜின் இருக்குடா, 3 ஜின் எடுத்துரு அப்படின்னு சொல்லிடும். தப்புன்னு தேங்காயிலே வச்சு தியானத்திலே உட்காந்து சூடத்தை கொளுத்தி கொஞ்ச நேரம் எடுத்துரும், வெளியே வந்துடும். நான் பேக் டு நார்மல் ஆயிரும். இதே மாதிரி தான் மனிதன். ஸோ அப்போ என்ன செய்வோம்னா, செய்வினையை அழகாக எடுத்துரும், ஏவலும் எடுத்துரும். ஏவல்னா அந்த ஸ்பிரிட் அட்டாச் டு த சாமன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அது ஸ்பிரிட். அவன் மோகினி வச்சு செய்வான், காட்டேரி வச்சு செய்வான். சில நேரத்தில் அந்த காட்டேரி வச்சு செய்கிறது வந்து ரொம்ப பாவம். எப்படின்னா அது வந்து என்னத்தை ரத்தத்தை அப்படியே உரியும். அதான் அந்த உதர காட்டேரின்னு சொல்லுவோம். அந்த உதர காட்டேரி என்கிட்ட பேசும். அப்படியே கை வச்சு உட்காந்து அந்த 6வது சக்கரத்துலையும் 7வது சக்கரத்துலையும் கை வச்சு அழகாக அது கூட பேசுவேன்.
இது என்ன தான் உன்னோட பிரச்சனை அப்படின்னு அது சொல்லும். என்னை அனுப்பி விட்டது இல்லை இவன் கூட நான் வந்தது அப்படின்னு சொல்லும். அது ஜாஸ்தியாக ஆள் அனுப்புறது தான் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி அதிகமாக வந்துருச்சுன்னா சில நேரத்தில் அது ஒன்று ஒன்றா எடுத்துருவேன். என்னோடய இது வந்து எல்லாம் தேங்காவில் தான் பிடிச்சிருவேன். ஏன்னா எனர்ஜி லெவலில் எடுத்துடுறது அதுதான் மோஸ்ட் ஈஸியஸ்ட் அண்ட் சீப்பஸ்ட் ஈஸி. அதனால தான் அதே எனக்கு சொல்லி தந்துச்சு. தேங்காவில் எடுத்துரு எல்லாத்தையும் நல்ல வழியோடு எடுத்துரும். இந்த தேங்காய் வந்து கனமாயிரும். எக்ஸாம்பிள் ஒரு தேங்காய் ஒரு 4 ஸ்பிரிட் தான் எடுக்க முடியும். அதனால தான் சில நேரத்தில் 2 பாய்ப்பேன். 9க்கு மேலே தாண்டிடுச்சுன்னா அவன் சொந்தத்திலேயே பேசுவான், பைத்தியகேஸ் ஆயிரும். அதனால தான் இறந்த ஆத்மா வந்து 9 இருக்கக்கூடாது. 9க்கு தாண்டிடுச்சுனாலே உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சு சொந்தத்திலே பேசுவான். ஜாஸ்தியாக வந்து இந்த ஆட்டிசம் சில்ட்ரன் கூட அதுதான் சில நேரத்தில் அது கூட ரொம்ப அதிகமாக இருந்தால் கூட எடுத்துருவோம் நார்மலாக இருங்க. ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன் நிறைய வருவாங்க நீ பார்க்குறதுக்கு. நிறையா மலேசியா பூரா வருவாங்க. சம்டைம்ஸ் ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், நெதர்லாண்ட்ஸ், இங்கிலாந்து எல்லா இடத்துலையும் வருவாங்க, கேள்விப்பட்டுட்டு வருவாங்க. ஸோ அதனால வந்துட்டாங்கன்னா அதுதான் அழகாக தேவதை செஞ்சு கொடுத்துரும். அதுதான் செய்வின கேசஸ். சில நேரத்தில் வந்து இந்த துஷ்டாத்மான்னு சொல்கிறாங்களா, அதுவும் 9க்கு மேலே தாண்டிடுச்சுன்னா சொந்தத்திலே பேசுவாங்க. அந்த காலத்தில் டாக்டருங்களே நிறையா வருவாங்க. டாக்டருக்கே வந்து பைத்திய கேஸே ஒரு 60-70 கேஸ் செஞ்சுருக்கேன் டாக்டருங்களுக்கே. அப்போ இவ்வளோ கேஸ் செஞ்சு வந்தனால தான் என்னோடய கிளைண்ட்ஸ் வந்து ஹையஸ்ட் வந்து இது டாக்டருங்க. இதை வெளியே போய் சொன்னோன்னா என்ன சார் டாக்டரும் உங்களை தேடி வராங்க, அதுதான் உண்மை. ஏன்னா சில இது வந்து டாக்டர் செய்ய முடியாது. இது தேவதி அழகாக பின் பாயிண்டாக சொல்லும், இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிடும். அவன் ட்ரையல் நேரில் தான் செய்கிறாங்க. ஏன்னா எவிடன்ஸ் இருந்து இந்த ரிசல்ட் காட்டி அப்படி தான் செய்ய முடியும். இந்த இடத்துல எப்படின்னா அது கரெக்டாக காட்டுது, உனக்கு இதுதான் பிரச்சனைன்னு அழகாக காட்டிடும். இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தர் கால் வலி வந்துக்கிட்டே இருக்கார், அது கொஞ்ச நேரத்தில் சொல்லிடும் இதுதான் உங்களுக்கு பிரச்சனை. அது எடுத்தோன்னு நல்லா ஏறாரு, உங்களுக்கு தான் ஏன் ரிசல்ட் உடனே கொடுக்குதே. அதனால தான் ரொம்ப ஜாஸ்தியாக மக்கள் வந்து இங்கே தேடி வருவாங்க. ஓகே. இன்னொன்று வந்து கண் திஷ்டிகள். இந்த கண் திஷ்டி வந்து என்னென்னா, இந்த இறைவன் இந்த கண் படைச்சது வந்து மனிதனை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக. அப்படியா பார்க்குறான் மனிதன், என்வியில் பார்க்குறான், போராமையில் பார்க்குறான். அவனுக்கு மனம் அது ஒரு நல்ல நிலையில் இல்லாதனா இது நெகட்டிவ் எனர்ஜி எமிட் பண்ணும். அந்த எனர்ஜி எமிட் பண்ணால் 300 ஆத்மாவை பாதிக்கும். இதுதான் கண் திஷ்டி. அது அந்த காலத்தில் நம்ம அன்செஸ்டர்ஸ்லாம் அந்த காலத்திலே சொல்லி நல்லா அழகாக சொல்லி பார்த்துட்டு கொடுத்துட்டாங்க. இதை நான் அழகாக எடுத்து கொடுக்குறேன், சுத்தமாக அழகாக எடுத்து கொடுத்துறேன். இன்னொன்று சாபம், இந்த ஜென்ம சாபம்னு சொல்லுவோம்ல, அது சில பேருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ கண் திஷ்டி சாபம் இருந்தாலே பிஸ்னஸ் ஓடாது. அதையும் அழகாக எடுத்து கொடுத்துருவேன். சாபம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த சாபங்கள் என்ன செய்யுதுன்னா, அந்த வாயில் நீ பேசுகிறது இல்லை, இறைவனோட நாமத்தை சொல்கிறதுக்காக தான் இறைவன் இந்த வாய் படித்தார். டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான் உடலுக்கு நல்லதுக்காக. ஆனால் மனிதன் என்ன செய்யலாம், அதை தவறுதலையோட பாவிச்சதுனால அது என்ன ஆகுதுன்னா நெகட்டிவ் எனர்ஜி சோர்ஸ் வைப்ரேஷன் வந்துடுது. அப்படின்னா அந்த ஃப்ரீக்குவன்சியும் அந்த வைப்ரேஷனும் அந்த எனர்ஜி லெவலெல்லாம் நெகட்டிவ் லெவலில் போயிடுது. அந்த நெகட்டிவ் லெவலில் போனால் மனிதனுக்கு அது பாதிக்கும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இது இன்ஹெரிட்டன்ஸில் அப்படியே வர்றது. அதுதான் ஜென்ம சாபம்னு சொல்லுவோம். அந்த ஜென்ம சாபத்தையும் தேவதை சொல்லிடும். இது என்னன்னா, என்னோடய இது வந்து நான் சொன்னேன்னா நம்ப மாட்டாங்க. ஸோ நான் என்ன செய்யுது, இது வந்து ட்ரௌசிங் ராட்னு சொல்லுவோம். இதுதான் இந்த ட்ரௌசிங் ராட் இருக்கா இல்லையா அழகாக இது காட்டும். ஏன்னா மனிதன் வந்து பார்க்கணும், சீயிங் இஸ் பிலீவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் மனிதன் வந்து சாதுமாக நான் சொன்னேன்னா இவர் இல்லாது இருக்குன்றாரு, இருக்கிறது இல்லாதுன்னு சொல்கிறாரு, இது போய் சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால் இது எஸ் நோன்னு சொல்லும். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணி இது உலக ரீதியில் இந்த ட்ரௌசிங் ராட் அக்செப்ட் பண்ணுவாங்க. இங்கிலாந்து, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் எல்லா இடத்துலையும் இதை தான் பாதிக்கிறாங்க ரொம்ப பேர். ஸோ இதை வந்து நான் வச்சு என்ன செய்கிறேன்னா, இதை வச்சு கூப்பிட்டு கேட்பேன் தேவதையை. ஸோ அந்த தேவதையை ஆன்சர் பண்ணும், எவ்வளோ இருக்குது, எத்தனை இருக்குது, என்ன இருக்குது, எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிடும். இதுதான் அது. சில நேரத்தில் வந்து காலில் மெரிச்சிருப்பீங்க. சம்டைம்ஸ் இது நெகட்டிவ் எனர்ஜி. இந்த நெகட்டிவ் எனர்ஜி என்ன செய்யுதுன்னா, அப்படி காலில் வந்துட்டு காலிலேருந்து உடலுக்கு வந்துடும். அது கூட இருக்குது. அது ரொம்ப பேருக்கு பட்டிருக்கு. இப்போ செய்வனை வந்து காலில் படுறதும் இருக்குது, உடலில் படுறதும் இருக்குது, சில நேரத்தில் சாப்பாடில் கொடுக்குறதும் இருக்குது. இந்த சாப்பாடில் கொடுக்குறது வந்து கடைசியில் வந்து என்ன செய்யணும்னா கேன்சரஸ் ஆகிடும். அதனால தான் ரொம்ப பேர் கொலோன் கேன்சர், ஸ்டமக் கேன்சர், த்ரோட் கேன்சர், இந்த மாதிரி நிறையா என்னோடய ரிசர்ச்சில் தான். நான் வந்து சாதுவமாக எதுவுமே நம்ப மாட்டேன். ஏன்னா நான் ஐம் எ மேன் ஆஃப் சயின்ஸ்ன்னு சொல்லுவோம். அதனால் நான் லேசில் நம்ப மாட்டேன். எனக்கு ப்ரூஃப் இருந்தால் தான் நம்புவேன். இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி, என் சொந்தத்தில் ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் உண்மையாக இருக்குது.
இன்னும் சில டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த டாக்குமெண்ட்டில் வந்து 10th anniversary வந்து ரொம்ப அதிகமாக சொல்ல வேணாம்னு சொல்லிவிட்டாங்க. ஏன்னா இது மக்களுக்கு வந்து எல்லாத்தையும் இது வந்து புரியாத ஒரு சப்ஜெக்ட். இந்த அருமையான இது லேஸில் புரியாது. இது ஸ்பிரிச்சுவல் இதெல்லாம் வந்து ரொம்ப லேஸுக்கு புரியாது. இப்போ வேறு எக்ஸாம்பிள், உங்களோட கனெக்ஷன், இந்த ஹையஸ்ட் செல்ஃப் கனெக்ஷன் நான் எப்படி காட்ட முடியும்? இந்த ஹையஸ்ட் செல்ஃப் அதெல்லாம் வந்து அழகாக பிரபஞ்சம்னு சொல்கிறோம்ல, காஸ்மிக் எனர்ஜி. அந்த எனர்ஜியோட இது வந்து கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட், இந்த காஸ்மிக் எனர்ஜி எல்லாம் அப்படியே அழகாக சேனலிங் அலைன்மெண்ட் பண்ணும். அந்த இதெல்லாம் அழகாக தேவதை எனக்கே கற்றுக் கொடுத்துச்சு. அது சொல்கிறது, உனக்கு 5 minutesல இந்த சக்கரம் எல்லாம் 5 minutesலேயே எல்லா சக்கரமும் அலைன் பண்ணி உங்களுக்கு அழகாக கனெக்ட் பண்ணி கொடுத்துரும். இந்த இடத்துல இந்த 3rd ஐயில் வந்து வெள்ளை ஜோதி அப்படின்னா எல்லா காம்பினேஷனும், அந்த சக்கரம் காம்பினேஷன் எல்லாம் கொடுத்து அழகாக ஒரு 5 minutes கூட இருக்காது. இந்த இடத்துல வெள்ளை ஜோதியாக அழகாக வந்து கொடுத்துரும். ரொம்ப பேர் வந்திருக்காங்க, மாங்க்கு, புடிஸ்ட் மாங்க், பாதிரியார் வந்திருக்காங்க, ரொம்ப பேர் வந்திருக்காங்க. சில கேஸ் வந்து செய்ய முடியாத கேஸ்லாம் தேவதை அழகாக செஞ்சு கொடுத்துரும். அதனால தான் இந்த தேவதைகளுக்கு வந்து எந்த சமயமும் இல்லை, அவங்களுக்கு எந்த ஜெண்டரும் இல்லை, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. இது நம்ம தான் நினைக்கிறோம். அவங்க ஒளியில் படைக்கப்பட்டவங்க, வைப்ரேஷன், ஃப்ரீக்குவன்சி, அவங்க வந்து அந்த ஹை ஃப்ரீக்குவன்சி லெவலில் உள்ளவங்க. அவங்ககிட்ட போய் நீ எந்த ஜெண்டரும் பேச முடியாது. அவங்க எந்த சமயத்திலும் சேர்ந்தவங்க இல்லை. இது உண்மை. எனக்கு நல்லா புரியணும். நான் இது வந்து ஒரு 15 years செஞ்சுருக்கேன். ஆனால் ரொம்ப இது நான் பார்த்ததெல்லாம் ரொம்ப அதிசயமான ஒரு சக்தி இது. இறந்த ஆத்மாக்கள் அல்லது அலைந்து திரியும் ஆத்மாக்கள் அகற்றுதல் என்பது ஆன்மீக உலகில் மிகவும் முக்கியமான மற்றும் நுண்ணிய செயலாகும். மனிதன் இறந்த பிறகு அவரது உடலை விட்டு ஆத்மா பிரிந்து செல்கிறது. ஆனாலும் சில ஆத்மாக்கள் தங்களது வாழ்க்கையில் தீராத ஆசைகள், தீர்க்கப்படாத பிரச்சனைகள், திடீர் மரணம் அல்லது துயரமான சம்பவங்கள் காரணமாக இந்த உலகில் அலைந்து திரியும் நிலைக்கு வந்துவிடுகின்றன. இவை அலைந்து திரியும் ஆத்மாக்கள் அல்லது பிணி ஆத்மாக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த ஆத்மாக்கள் தங்கள் குடும்பத்தினரை விட்டு பிரிய மனமில்லாமல் அல்லது தங்கள் ஆசைகளை நிறைவேற்ற முடியாமல் சில நேரங்களில் மற்ற மனிதர்களின் உடலில் அல்லது வீட்டில் தங்கிக் கொள்கின்றன. இதனால் அந்த மனிதர்களுக்கு உடல், மன, ஆன்மீக பிரச்சனைகள் ஏற்படலாம். சிலர் திடீரென உடல் வலி, தூக்கமின்மை, மன அழுத்தம், பயம், திடீர் குரல் மாற்றம் அல்லது தனக்கே தெரியாத செயல்கள் போன்ற அனுபவங்களை சந்திக்கிறார்கள். இந்த நேரத்தில் அந்த மனிதருக்குள் மற்றொரு ஆத்மா இருப்பது அல்லது பிணி ஆத்மா தாக்கம் உள்ளது என கண்டறிய முடியும். டாக்டர் ராம்ஜி சங்கல் ரயன் இந்த வகை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் தனித்துவமான அனுபவம் மற்றும் ஆற்றல் கொண்டவர். தியானத்தின் போது டாக்டர் ராம்ஜி தேவதூதர்களை அழைத்து அந்த நபருக்குள் இருக்கும் அலைந்து திரியும் ஆத்மாவை கண்டறிகிறார். சில சமயங்களில் அந்த ஆத்மா டாக்டர் ராம்ஜியின் வாயிலாக பேசும் அல்லது அந்த நபரின் உடலில் மாற்றங்கள் ஏற்படும். அதன் பிறகு டாக்டர் ராம்ஜி தேவதூதர்களின் சக்தியை பயன்படுத்தி அந்த ஆத்மாவை சமாதானப்படுத்துகிறார். அவர், நீங்கள் இங்கு தங்க வேண்டிய அவசியமில்லை, உங்கள் பயணம் தொடர தேவதூதர்கள் உங்களை வழிநடத்த வருகிறார்கள் என்று சொல்லி அந்த ஆத்மாவை ஒளிக்குள் அழைத்துச் செல்கிறார். தேவதூதர்கள் அந்த ஆத்மாவை பாதுகாப்பாக அதன் அடுத்த பயணத்திற்கு வழிகாட்டுகிறார்கள். இந்த செயல்முறையின் போது அந்த நபருக்கு அமைதி, உடல் நலம், மன நிம்மதி, all these slowly return. பலர் இந்த அனுபவத்திற்கு பிறகு தங்கள் உடலில் ஏற்பட்டிருந்த வலி, மன அழுத்தம், பயம், all these completely disappear. டாக்டர் ராம்ஜி கூறும்போது, இது என் சக்தி அல்ல, தேவதூதர்களின் அருள் மற்றும் அவர்களது வழிகாட்டுதலால் மட்டுமே இந்த பிணி ஆத்மாக்கள் அகற்றப்படுகின்றன என்று வலியுறுத்துகிறார். இவ்வாறு இறந்த ஆத்மாக்கள் அல்லது அலைந்து திரியும் ஆத்மாக்கள் தேவதூதர்களின் உதவியுடன் டாக்டர் ராம்ஜி சங்கல் ரயன் அவர்களின் ஆன்மீக சேவையில் அகற்றப்படுகின்றன. இதன் மூலம் பாதிக்கப்பட்ட நபர்களும் அந்த ஆத்மாக்களும் இருவரும் அமைதி பெறுகின்றனர், ஒளிக்குள் சென்று புதிய பயணத்தை தொடங்குகிறார்கள்.